இதயமே, இயேசுவின் திரு இதயமே. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இயேசுவின் திரு இருதய பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்வின் வழியாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதயமே, இயேசுவின் திரு இதயமே. ஒரு முறை ஒரு பத்திரிகையாளர் ஒரு கூட்டு குடும்பத்தை சென்று சந்திக்கின்றார். அந்த கூட்டு குடும்பத்தினுடைய தலைவரிடம் அவர் கேட்டார், எப்படி உங்க குடும்பத்துல மட்டும் இத்தனை வருடமாக கூட்டு குடும்பமாக ஒன்றாக வாழ்கிறீர்களே, அதற்கு என்ன காரணம், அது எப்படி சாத்தியமானது என்று கேட்டு பார்த்தார். அதற்கு அந்த குடும்பத்தினுடைய தலைவர் தன்னுடைய மனைவியை அழைத்து, இம்மா போய் ஒரு குடத்துல தண்ணி எட்டு வா என்று சொன்னார். என்னவென்று தெரியாது முழித்து கொண்டிருந்தார் பத்திரிகையாளர். தன்னுடைய மருமகளை பார்த்து, ஏமா நீயும் போய் ஒரு டம்ளர்ல தண்ணியை கொண்டு வாமா அப்படின்னு சொல்லி சொன்னார். மீண்டும் விழித்து நின்றார் பத்திரிகையாளர். தன்னுடைய மருமகளை பார்த்து சொன்னார், அந்த குடத்து தண்ணியில நீ கொண்டு வந்த தண்ணியை உள்ள ஊத்துமா அப்படின்னு சொன்னார். உள்ளே ஊற்றிய பின்பு அந்த பத்திரிகையாளரிடம் சொன்னார், இங்க வாங்க, உங்களால் என் மருமகள் ஊற்றிய அந்த தண்ணீரை பிரிக்க முடியுமா என்று கேட்டார். திகைத்து நின்றார். ஏனென்றால் தண்ணீரை பிரிக்க யாராலும் முடியாது. அது போன்றுதான் என்னுடைய குடும்பத்தில் எங்கள் ஒவ்வொருடைய அன்பும், கூட்டு குடும்பத்தில் வாழக்கூடிய எங்கள் ஒவ்வொருடைய அன்பும் பின்னி பிணைந்த ஒன்றாகத்தான் இருக்கிறதே தவிர அதை யாராலும் பிரிக்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது என்று சொன்னார். ஆம், இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவின் திரு இருதய அன்பை பற்றி இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த கூட்டு குடும்பத்தில் காணப்படுகின்ற அந்த உண்மையான பாசம், அன்பும் நம்முடைய வாழ்க்கையிலும் திகழுகிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான், அதை உணர்வதற்காகத்தான் இந்த விழாக்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் திரு இருதயத்தினுடைய வரலாறு என்ன, அந்த இயேசுவின் திரு இருதயமானது விவிலியத்தில் எப்படி எடுத்து காண்பிக்கப்படுகிறது, அந்த இயேசுவின் திரு இருதயத்தினுடைய அன்பும் பக்தியும் நம்முடைய குடும்பத்தில் எப்படி இருக்கிறது, இந்த சமூகத்தில் இயேசுவின் திரு இருதயத்தை நாம் எப்படி வெளிக்காட்ட முடியும் என்பதை உணர்த்துவதுதான் இதயமே, இயேசுவின் திரு இதயமே. ஒரு இனத்தை பற்றியோ அல்லது ஒரு மொழியை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய வரலாறை முழுமையாக அறிந்து கொள்வது தேவைப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் இயேசுவின் திரு இருதய பக்திக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று நம்முடைய தாயாம் திருச்சபை நமக்கு அன்போடு அழைப்பு விடுக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இயேசுவின் தூய இதயத்தை, அந்த இதய அன்பினை, பக்தி முயற்சியினை செய்கின்ற நாம் எப்படி இது உருவானது, ஏன் இது உருவானது, யாரால் இது உருவாக்கப்பட்டது என்ற வரலாற்று பின்னணியை அறிந்து கொள்வது அவசியமாகிறது. வாருங்கள், இயேசுவின் தூய இதய அன்பின் வரலாற்றுக்குள் நுழைவோம். பிரான்சிஸ் நாட்டு அருட்சகோதரி புனித மார்கரெட் மரி அலகோக் 1673 டிசம்பர் 27 நாள் தூய இதய ஆண்டவரின் காட்சியை கண்டார். அன்பு தீ பற்றி எரியும் இதயத்துடன் தோன்றிய இயேசு தமது தூய இதய பக்தியை பரப்பும் தூதராக மார்கரெட்டை தேர்வு செய்தார். அதன் பிறகு 18 மாதங்கள் அவருக்கு இயேசு காட்சியளித்து திருப்பலிக்கு முன் ஆராதனையும் பின்பு நற்கருணையும் உட்கொள்ள அறிவுறுத்தினார். முதல் வெள்ளிக்கிழமை பக்தியை கடைபிடிப்போருக்கு விண்ணகம் மண்ணகம் சார்ந்த பல வரங்களையும் ஆண்டவர் வாக்களித்தார். இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவுக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையில் தூய இதய பெருவிழாவை கொண்டாடவும் ஆண்டவர் பணித்தார். 1986 அந்த துறவற மடத்தில் முதல் முறையாக இயேசுவின் தூய இதயத்திற்கு விழா கொண்டாடப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசுவின் தூய இதயத்தின் பெயரால் அங்கு ஒரு சிற்றாலயமும் எழுப்பப்பட்டது. 1765 ஆண்டு தூய இதயத்திற்கான திருப்பலியை நிறைவேற்ற போலந்து, போர்த்துக்கல் நாடுகளும் 1788 ஆண்டு வெனிஸ், ஆஸ்திரியா, ஸ்பெயின்
ஆகிய நாடுகளும் திருத்தந்தையின் அனுமதியை பெற்றன. 1856 ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பயஸ் இயேசுவின் தூய இதய விழாவை நிறுவி அதை கடன் திருநாளாக அறிவித்தார். 1899 மே 25ஆம் நாள் திருத்தந்தை 13ஆம் லியோ புனித ஆண்டு என்ற சுற்றுமடல் வழியாக ஜூன் மாதத்தை இயேசுவின் தூய இதய வணக்க மாதமாக அறிவித்தார். முதல் வெள்ளிக்கிழமை பக்தியை கத்தோலிக்க மறைமாவட்டங்கள் ஊக்குவிக்கவும் அதில் அறிவுரை வழங்கியிருந்தார். 1928 இத்திருநாளை இரட்டை நிலை விழாவாக உயர்த்திய திருத்தந்தை 11ஆம் பயஸ் அதில் என் கிழமை கொண்டாட்டத்தையும் இணைத்தார். 1929 இவ்விழாவுக்கான திருப்பலி ஜெபங்களும் வாசகங்களும் புதுப்பிக்கப் பெற்றன. 1955ஆம் ஆண்டு விழாக்களின் சீர்திருத்தத்தில் இயேசுவின் தூய இதய திருநாளின் என் கிழமை நீக்கப்பட்டு பெருவிழாவாக அங்கீகாரம் பெற்றது. 1956 திருத்தந்தை 12ஆம் பயஸ் எழுதிய ஊற்றுகளிலிருந்து முகர்வீர்கள் என்ற சுற்றுமடலில் இயேசு நம் அனைவரையும் ஒரு மனித இதயம் கொண்டு நேசித்திருக்கிறார். இதன் காரணமாக நமது பாவங்களாலும் நமது மீட்புக்காகவும் குத்தி துளைக்கப்பட்ட இயேசுவின் தூய இதயம் அன்பின் மிகச் சரியான குறியீடாகவும் அடையாளமாகவும் கருதப்படுகிறது என்று கூறுகிறார். இவ்வாறு பல்வேறு விதமான கால சூழ்நிலைகளை கடந்து வரலாற்றில் இன்று பல்வேறு தரப்பட்ட மக்களிடையே பெரும் புகழ்பெற்று விளங்குகிறது நம் தூய இருதய அன்பு பக்தி. ஒட்டுமொத்த விவிலியத்தையும் சுருக்கி ஒரே வார்த்தையில் கூற வேண்டுமென்றால் அன்பு என்ற ஒரே வார்த்தையில் நாம் கூறிவிடலாம். தொடக்க நூலில் தொடங்கிய கடவுளின் அன்பு புதிய ஏற்பாட்டில் இயேசு வழியாக வந்து திருவெளிப்பாட்டில் தூய ஆவியானவர் வழியாக இன்றும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் கொடுக்கப்பட்டு வருகிறது. அத்தகைய சிறப்பு மிக்க தூய திரு இருதயத்தினுடைய அந்த பக்தியினை இந்த விவிலியம் நமக்கு எப்படி எடுத்துரைக்கிறது என்பதை வாருங்கள் நாமும் பார்ப்போம். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். கடின உள்ளம் கொண்ட இஸ்ரேல் மக்களுக்கு உள்ளம் கவர்ந்த கட்டளைகளை கொடுத்து தன்னுடைய மேன்மைமிக்க இதய அன்பை வெளிப்படுத்தினார் நமது அன்பின் கடவுள். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். பிறரோடு நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ள இயலாமல் இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருந்த இஸ்ரேல் மக்களுக்கு இறைவன் சதையாலான, அதாவது மென்மையான மிருதுவான இதயத்தை கொடுத்து என்றென்றும் அன்பு செலுத்தி வாழும் இதயம் கொண்டவர்களாக வாழ அழைப்பு கொடுப்பவர்தான் அன்பின் கடவுள். இஸ்ரேல் மக்களுக்கு நன்மை புரிவதில் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். என் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவர்களை நான் இந்நாட்டில் உறுதியாக நிலைநாட்டுவேன். பாபிலோனிய மன்னனால் சிதறடிக்கப்பட்ட மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து மீண்டும் அவர்களை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் வாக்களிக்கப்பட்ட நாட்டில் கூட்டிச் சேர்த்து அவர்களுக்கு உரிய வாழ்வாதாரத்தை கொடுத்து தன்னுடைய மிகப்பெரிய அன்பை வெளிப்படுத்தியவர்தான் நம் அன்பின் இறைவன். படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன.
இயேசு உண்மையாகவே இறந்து விட்டாரா என்ற சந்தேகத்தோடு லுங்கினுஸ் என்ற படைவீரர் அவருடைய விலாவில் ஈட்டியால் குத்தியபோது வடிந்த இரத்தமும் தண்ணீரும் பேரருளின் ஊற்றாக இயேசுவின் இதய அன்பாக மாறியது. அத்தகைய கட்புலனாகாத இறைவனின் அருள் கண்ணுக்குப் புலனாகும் அரும் அடையாளமாக நமக்கு பொழியப்பட்டது. இயேசு தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். இயேசு உயிர்த்தெழுந்து தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்தபோது அங்கு தோமா இல்லை. 8 நாட்களுக்குப் பின் மீண்டும் காட்சி கொடுத்தபோது இயேசு அவரை நோக்கி, உன் கையை என் விலாவில் இடு என்றார். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்ற ஆழமான விசுவாசத்தை அறிக்கையிட்டு கிறிஸ்தவ விசுவாசத்தையும் இயேசுவின் இதயம் கனிந்த அன்பையும் இந்திய தேசத்திற்கு வித்திட்டுச் சென்றார். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யார் யாரெல்லாம் பெருஞ்சுமையால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் அனைவருக்கும் துன்பங்களை போக்கி உண்மையான அன்பையும் பாசத்தையும் அதிலிருந்து விடுதலையையும் கொடுப்பேன் என்று இயேசு தன்னுடைய இதயபூர்வமான அன்பினை வெளிப்படுத்துகிறார். இயேசுவின் திரு இருதய அன்பு நம் விவிலியத்தில் எப்படி புறையோடு கிடக்கிறது என்பதை கண்ட நாம் நம் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் பண்பாக பாசமாக எப்படி உருவெடுத்து இருக்கிறது என்பது பற்றிய சிறிய குடும்ப பகிர்வை வாருங்கள் நாம் காண்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் எவ்விதமாக அன்பு செலுத்தினாரோ அதே அன்பு, அந்த இருதய ஆண்டவருடைய அன்பு எங்கள் குடும்பத்தில் என்னாலும் நிலைத்திருப்பதனால்தான் எங்கள் குடும்பம் சமாதானத்தின் குடும்பமாக இருக்குது. இவ எங்கள் வீட்டு பாப்பா ஹெலன். பாப்பாவுக்கு என்ன பிடிக்குதோ அது எல்லாருமே நாங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே அவளுக்கு செஞ்சு கொடுப்போம். அவள் விளையாட்டு பொருளில் கூட அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நாங்கள் அவளுக்கு வாங்கி கொடுக்கறது. அப்புறம் படிக்கும் போது அவளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்து படிக்க வைக்காமல் அவளோட கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக படிக்கிற மாதிரி நாங்கள் அவளுக்கு அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் பண்ணுவோம். அவர் வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சர், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கானவர். ரொம்ப இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படின்லாம் வந்து எதுவும் சொல்லாமல் மற்றவங்களோட விருப்பத்துக்கும் மதிப்பு கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி அவரும் நடந்துப்பார். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், அந்த அன்பு இருக்குது, எங்களுக்குள்ள நல்ல அன்பு இருக்குது. வணக்கம். எனக்கு என் மனைவிடம் அதிகம் பிடித்தது, நான் வேலையில் இருக்கும்போதும் சரி, நான் ரிட்டர்ன் ஆன பிறகும் சரி, என்னை நல்ல முறையில் கவனித்துக் கொண்டு எல்லா பொறுப்பும் அதுவே எடுத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது, எனக்கு எல்லா ஃப்ரீடமும் அவர் கொடுத்துருக்காரு. எதுவுமே அவருக்கு தவறாமல் நான் செஞ்சுடுவேன். வீட்டு வேலையும் பொறுப்பாக எடுத்துன்னு செய்வேன். எனக்கு மருமகளும் எனக்கு மகனும் இருக்கிற அன்பில் நான் ரொம்ப சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கேன். என்னுடைய அத்தை வந்து என்னை அம்மா மாதிரி நல்லா பாசமாக அன்பாக கவனிச்சுக்கிறாங்க, என்னை ரொம்ப கேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி என்னுடைய வீட்டுக்காரும் ரொம்ப பொறுமையும் சாந்த குணமும் உள்ளவர். எல்லார்கிட்டையும் நான் பார்க்குறது, அவங்க எனக்காக பண்ணுறாங்க பண்ணுற சாக்ரிஃபைசஸ், அவங்க லவ், அஃபெக்ஷன், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. அதுதான் நான் அன்பு நான் நினைக்கிறேன். ஒய்ஃப் பிடிச்சதுவானது, எந்த வேலை இருந்தாலும் சுறுசுறுப்பாக காலையிலேயே வேலையை எடுத்து முடிச்சிடுவாங்க. ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டால் காலை நேரம் பார்க்காத, எந்த நேரம் இல்லாத, எந்த வீடு எங்கே இருந்தாலும் சரி உடனே போய் உதவி செய்துட்டு வருவாங்க. எனக்கு என் கணவரிடம் ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பொறுமையோடும் பாசத்தோடும் எனக்கு அதிகமான சுதந்திரத்தை கொடுத்து எந்த வேலை இருந்தாலும் எந்த நேரத்திலும் செய்யக்கூடிய ஒரு சுதந்திரத்தை என் கணவர் பிடிச்சிருக்கனால, மேலும் என்னை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறதுனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். உலகிலுள்ள எல்லா உயிரினங்களும் விரும்புவதும் எல்லா வயதினரும் எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய மொழியும் எல்லா சமயத்தவரும் எடுத்திருக்கக்கூடிய போதனையும் அன்பு என்ற ஒன்று மட்டும்தான். அத்தகைய சிறப்புமிக்க தூய திரு இதயத்தினுடைய அன்பு இதோ கவிஞனின் வரிகளில்.
நீ தேடும் இதயம், நீ தேடும் இதயம் உன் அருகில். நான் இல்லாமல் போகலாம், ஆனால் நீ நினைக்கும்போது உன் மனதில் நான் இருப்பேன். நினைவாக அல்ல, மாறாக உன் உண்மையான அன்பு இதயமாக. இயேசுவின் இருதயமே, என் வாழ்க்கையில் இதைவிட என்ன பெரிதாய் நான் ஆசைப்படப் போகிறேன்? உமக்கும் எனக்கும் இடையே உள்ள தூய அன்பு இருக்கும்போது. உலகமே என்னை எதிர்த்தாலும் எனக்கு கவலை இல்லை. இயேசுவின் இருதயமே, நீர் மட்டும் என்னோடு இருந்தால் போதும். இவ்வுலகில் நான் மகிழ்ச்சியாக வாழ காசு பணம் தேவையில்லை. மாறாக உம்முடைய உண்மையான திரு இருதய அன்பு மட்டும் என்னோடு இருந்தால் போதும். இவ்வுலகில் உமக்கு சாட்சியம் புரிவேன். ஓ இயேசுவின் திரு இருதயமே, எங்களை கண்ணோக்கி அருளும். அன்பின் பரிமாணங்கள் பல உள்ளன. அன்பை நம்மால் காண முடியாது, ஆனால் உணர முடியும், அதை அனுபவிக்க முடியும். என் குடும்பம், என் பிள்ளைகள், என் உற்றார் உறவினர்கள் என்று நம்முடைய அன்பை சுருக்கிவிடக்கூடாது. அதையும் தாண்டி, அதையும் கடந்து இந்த சமூகத்தின் மீது நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது என்று, அன்பா அப்படின்னா என்ற தலைப்பில் வேறுபட்ட கோணத்தில் இதோ எம் குழுவினர்.
Definitely made the biggest contribution. I'm the best player on this court. For real. Connor's right. The Phillies right out of the center. It's Connor. What's he going to do? Oh! Can you believe what's he going to do? Oh! Can you believe it? சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறிய இயேசுவின் வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு, இதயமே, இயேசுவின் தூய இதயமே என்ற இந்த நிகழ்வு உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இயேசுவின் தூய இதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.